மக்களிடம் செல் மக்களை வெல் அப்படிங்கிறதா உலக முழுமைக்குடைய தலைவர்கள் சொன்ன தத்துவம். போறாரு, எந்த மக்கள்கிட்ட? பரந்தூருக்கு போறாரு. மேல்பாதி கிராமத்துக்கு ஒரு கோயில பூட்டு போட்டிருக்காங்க. சரி, இதுல அந்த கோயிலை திறக்கணுமா இல்ல வேணாமா? விஜயனுடைய கருத்து என்ன? திருப்பரங்குன்ற மலையின் மீது இஸ்லாமியர்கள் போகக்கூடாதுன்னு ஒரு கூட்டமோ, அது எங்கள் மலை அப்படின்னு ஒரு கூட்டமோ, இந்த மலை ரெண்டு பேருக்கும் பொதுவானதுன்னு ஒரு கூட்டமும் சொல்றாங்க. இதுல விஜய் அவருடைய கருத்து என்ன? தமிழ்நாடு முழுமைக்கும் ஆற்று மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை நடக்குது. இதுல விஜயோடைய கருத்து என்ன? பரந்தூருக்கு போன விஜய் குலசேகரப்பட்டினத்தில் இன்னைக்கு மக்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ராணுவ தளவாடம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அதுல உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாடு முழுக்க சிப்காட் வளாகங்கள் அமைக்கப்படுகிறது, விளைநிலங்களை ஆக்கிரமித்து. இதுல விஜய் அவர்களுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சியா இல்லையா? அது வாரிசு அரசியல் செய்கிறதா இல்லையா? அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக கடந்த ஆட்சி மிக மோசமான ஊழல் நிறைந்த ஆட்சி, ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டெர்லைட் படுகொலை நிகழ்த்திய ஆட்சி, பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் செய்த ஆட்சி, சாத்தான்குளம் படுகொலையை கண்டும் கலாமல் இருந்த ஆட்சி. அந்த ஆட்சியின் மீதான, அந்த கட்சியின் மீதான உங்களுடைய விமர்சனமும் நிலைப்பாடும் என்ன? நீங்க திமுக மட்டும்தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தி மக்களுக்கு இருக்கும் பொதுவாகவே. நீங்க அதை சொல்றீங்க. ஒரு கட்சினா நிலைப்பாடு எடுத்து வைக்கணும்ல, எந்த நிலைப்பாடும் கிடையாது. கட்சி ஆரம்பித்து ஓராண்டு ஆச்சு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்க கார்த்திகேயன் உட்கார வேண்டாம், குணசேகரன் உட்கார வேண்டாம், ஆதந்தமிழ் மாதேஷ்ட உட்கார வேண்டாம். நீங்க சாதாரண ஒரு யூடியூப் சேனல், உங்க ஆதரவு யூடியூப் சேனல் உட்கார்ந்தாவது விஜய் எப்படி பேசுவார்னே தெரியலையே.